ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி நம்ம ஈஸியாக சிம்பிளாக வைக்கலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1/2 kg வெண்டைக்காய் வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சியில் 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். அதே நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ மீடியம் சைஸு தக்காளி நான் ஒரு 5 எண்ணெய் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே நம்ம அதில் போட்டு நம்ம மிக்சியில் வச்சு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுனதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இது வெண்டைக்காய். அதை நம்ம அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அந்த ஒரு மாதிரி கம்மு மாதிரி வெண்டைக்காய் நம்ம இதில் போட்டோன்னே ஒரு மாதிரி வரும் பாருங்க. அது போகிறது வரைக்கும் நம்ம அந்த நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வதக்கும்போது தீயை நம்ம மீடியம் சைஸில் வச்சு நம்ம இது வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் தக்காளி வெங்காயம். அதை நம்ம அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி இளக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வாரது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நம்ம இளக்கி கொடுக்கலாம். வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி, நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நம்ம விட்டு நல்லா இளக்கி கொடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. மூடி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியில் இளக்கி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம். போட்டு இளக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெய் மேலே இந்த மாதிரி வாரது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வெண்டைக்காய் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.